புதிய பூமி நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. பொணம் தின்னின்ட்டு சினிமாவில் வர டயலாக் தான் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஆனால் பாருங்க, உண்மையிலேயே நடமாடும் பொணந்தின்னியாக யார் இருக்கிறாங்கன்றதான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக ஆதாரபூர்வமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிட்டு நேற்றைய தினம் புதுச்சேரிக்கு பிரச்சாரத்துக்கு போன வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் விஜயை ஃபாலோ பண்ணிட்டு போற விஜயோட ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டத்தை என்னன்னு சொல்லுவாங்க? பொதுவாகவே தற்குறின்னு சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, இனிமே அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. வெறும் தற்குறின்னு சொன்னா அந்த கூட்டத்துக்கு மரியாதை இல்லாம போகும். காட்டு தற்குறின்னு சொன்னாதான் அந்த கூட்டத்துக்கு ரொம்ப பெருமை சேர்க்கிற விஷயமாக இருக்கும். எதுக்காக காட்டு தற்குறின்னு சொல்றோம்னு சொன்னா இந்த வீடியோ பாருங்க. புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்வதற்காக விஜய் போயிருந்தார் இல்லைங்களா? அப்படி போயிட்டே போது பாருங்க, மரக்காணத்துல கொஞ்சம் கூட்டம் நிக்குது. அந்த கூட்டத்தோட அளவை பாருங்க, அப்படியே 5000, 10,000, 5 லட்சம், 10 லட்சம் பேர் ஆகுறாங்க. கட்டுக்கடங்காத அளவுக்கு. மிஞ்சி போனா ஒரு 50லேருந்து 70லேருந்து ஏன் 100 பேர்னு வச்சுப்போம். 100 பேர் தான் இருப்பாங்க மொத்தமே. அந்த 100 பேர் இருக்கிறதுக்கு எதுக்காக இவ்வளவு பந்தா காட்டுறாங்க? சினிமாலெல்லாம் இந்த ஜாம்பிஸ் கேரக்டர்ஸ்லாம் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி சினிமாலாம் எடுப்பாங்க இல்லைங்களா? நடமாடும் ஜாம்பிஸ் கூட்டம் பாருங்க. அந்த கீழே இறங்கு உன்னை விடமாட்ட, இறங்கு கீழே, வா வெளியே வர வரைக்கும் உன்னை விடமாட்டேன், உன்னை குதற போற, வெளியே வா. அந்த மாதிரி தான் விஜய் வண்டிக்கு மேலே ஏறி நின்று விஜய் வண்டியை சுற்றி நின்றுன்னு வா இல்லைன்னா குதறிடுவேன், வெளியே வரியா இல்லையா, கடிக்கிட்டுமா, கார் டயரை கடிக்கிட்டுமா, பாரு உன்னை விடமாட்டேன், மேலே ஏறுறேன், வண்டிக்கு மேலே ஏறுறேன், வெளியே வர முட்டை நான் இதே மாதிரி தான் பண்ணிட்டே இருப்பேன்ட்டு கீழே இறக்கி விட்டாலும் வண்டிக்கு மேலே ஏறிட்டே இருக்கிறாங்க. அந்த பவுன்சர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அப்படியே வண்டிக்கு மேலே ஏறினவங்களை தூக்கி குப்பை மாதிரி வீசுறாங்க பாருங்க. குப்பை மாதிரி தூக்கி வீசுறத விஜய் பார்த்துன்னு தான் இருக்காது. நான் பார்க்கலன்னு சொல்ல முடியாது. நான் பின்னாடி திரும்பி நின்றேன். நான் பின்பக்கம் திரும்பி நின்று பேசிட்டு இருக்கும்போது இது நடந்ததுங்க. அவங்க தூக்கி வீசுறத நான் பார்த்துன்னு தான் இருக்காரு. அப்படி பார்த்து கொண்டிருக்கிற விஜய் கீழே இறங்கி வர வேண்டியது தானே? மிஞ்சி போனா மறுபடியும் சொல்றோம், ஒரு 50லேருந்து 100 பேருக்குள்ளதான் கூட்டம் இருக்கும். என்ன பண்ற போறாங்க? கை கொடுக்க போறாங்க, செல்ஃபி எடுக்க போறாங்க, எடுத்துக்கங்க. ஓட்டு வேணும்னு கேட்குறீங்க இல்லைங்களா? இறங்கி வர வேண்டியதானே காரை விட்டு. ஆனால் பாருங்க, கீழே இறங்கி வராமல் காருக்குள்ளவே சேஃபாக, கண்ணாடி கூட இறக்காம சேஃபாக உள்ளே உட்காந்துட்டு அந்த கூட்டம் கார் மேலே பறந்து பாஞ்சி கடிக்கிறாங்க. பவுன்சர்ஸ் குப்பை மாதிரி தூக்கி வீசுறாங்க. எல்லாத்தையும் உள்ள இருந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. குழு ஏசி வண்டிக்குள்ள அமர்ந்து இந்த காட்சியெல்லாம் ரசித்து கொண்டு போவதற்கு பதிலாக கீழே இறங்கி வந்து, என்னப்பா உங்க பிரச்சனை, ஏன் இப்படி பண்றீங்க, என்ன செல்ஃபி வேணுமா, இந்தாங்க எடுத்துக்கங்க, வாங்க நான் நிற்கிறேன், கை கொடுக்கணுமா, வாங்க கொடுங்க, கை கொடுத்துட்டு போங்க, அவ்வளவு தானே, உங்களுக்காக தானே வந்திருக்கேன் நான், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டத்தோட கூட்டமா ஐக்கியமாகி செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுக்க வேண்டியதானே, கை கொடுத்துட்டு அனுப்ப வேண்டியதானே. அவங்க அதை விட்டு எதற்காக இந்த அலப்பறை பண்ணணுங்க? ஏன்னா பாருங்க, அந்த ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டம் வெறித்தனமா பறந்து பாஞ்சி வர வேகத்துல விஜய் டோரை தந்துட்டு வெளியே வந்தாருன்னா அவர் மேலேயே விழுந்து அவர் நசுக்கி கொலை பண்ணுவாங்கன்னு அவருக்கே தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஏர்போர்ட்ல பண்ணாங்கல்ல, விஜய் ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டம் பறந்து பாஞ்சி அவரை கீழே தள்ளி, கீழே விழுந்தவரை அவரோட பவுன்சர்ஸ் தான் அப்படியே குப்பை மாதிரி, விஜய குப்பை மாதிரி அள்ளி காருக்குள்ள தூக்கி போட்டாங்களே, ஞாபகம் இருக்குங்களா? உள்ள போயா முதல்ல. இதெல்லாம் விஜயோட கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும் இல்லைங்களா? என்னப்பா இது, ரொம்ப வெறித்தனமாகறாங்களே, காரையே இந்த கடி கடிக்கிறாங்கன்னு சொன்னா கீழே இறங்கி வந்தா என்ன மாதிரி கடி கடிச்சு என்ன குதறிடுவாங்க. இறங்கி வருவானா, மாட்டேனே, எப்பா அவங்க எல்லாம் தூக்கி வெளியே போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே இருந்தே ரசிகர்கள் இதெல்லாம் பார்த்து. உண்மையிலேயே இந்த ஜாம்பிஸ் கூட்டத்தோட வெறிக்கு முன்னாடி விஜய் வந்து நின்னாரு, கீழே இறங்கியே அவ்வளவுதான் பாஞ்சி பறந்து அவர் மேல விழுந்து கடிச்சு கொதறி நசுக்கி பிதுக்கி பிழிஞ்சிடுவாங்க ஆளை. விஜய் எனக்கு பாதுகாப்பு பத்தல, இன்னும் மேற்கொண்டு அதிகப்படியாக பாதுகாப்பு வேணும்னு அமித்ஷா அவர்களுக்கு லெட்டர் இருந்தார் இல்லைங்களா? கொடுக்குறாங்க பாதுகாப்பு. புதுச்சேரியில் பாருங்க, ஆயுதம் ஏந்திய ராணுவ படையை அவருக்கு பாதுகாப்பா கொடுக்குறாங்க. எதுக்காக இவ்வளவு பாதுகாப்பு? அதுவும் மத்திய ராணுவ படையை குவிக்கிற அளவுக்கு இவ்வளவு பாதுகாப்பு. இப்ப பறந்து பாஞ்சி வந்தாங்க இல்லைங்களா கடிக்கிறதுக்காக. அந்த கடிக்க வர கூட்டத்துக்கிட்ட இருந்து கடி போடாம பாதுகாத்து கொள்வதற்காகத்தான் எனக்கு பாதுகாப்பு பத்தலன்ட்டு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர் எழுதினபடியே தும் தாத்தா கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி தான் பாதுகாப்பை குவிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா விஜய் ஒன்றும் உலக சமாதான தூதர் இல்லைங்களே. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு சமாதானம் பேசுவதற்காக போவதற்காக இவ்வளோ பாதுகாப்பு எனக்கு பத்தலங்க, எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு வேணும்னு கேட்டபடியே கொடுப்பதற்கு அவர் இன்னும் உலக சமாதான தூதர் கிடையாதுங்களே. ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் நிற்க போறாரு, அவ்வளவுதானே. அதுக்கு எதுக்காக அவ்வளவு பாதுகாப்பு எனக்கு பத்தலன்றாரு? பாதுகாப்பு யாருக்கிட்ட இருந்து வேணும்னு கேட்கிறாருன்னு சொன்னா வேற யாருக்கிட்ட இருந்து இல்லை, இந்த ஜாம்பிஸ் கூட்டத்துக்கிட்ட இருந்து தான்.
அடுத்து தஞ்சாவூருக்கு விஜய் சென்றிருந்த சமயத்தில் விஜய் வாகனத்தை ஃபாலோ பண்ணிட்டு போன கூட்டத்தில் திடீர்னு ஒருத்தர் போலீஸ் வண்டியில அடிபட்டு விக்னேஷ் என்கின்ற ஒரு இளைஞர் பல நாட்கள் மருத்துவமனையில் இருந்து இறந்தார் இல்லைங்களா? அந்த விபத்து எப்படி நடந்திருக்க கூடும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். புதுச்சேரியில் நடந்தது. மீடியா வண்டி நின்றுட்டு இருக்கு. அது போலீஸ் வாகனம் கிடையாது, மீடியா வண்டி தான். மீடியா வண்டி நின்றுட்டு இருக்கு. அந்த மீடியா வண்டி இருப்பது கூட தெரியாமல், எவ்வளவு பெரிய வண்டி, அந்த வண்டி இருக்கிறது கூட தெரியாம விஜயை ஃபாலோ பண்ணிட்டு போன அந்த டூ வீலர்ல பாருங்க, டமால் அந்த மீடியா வண்டியில எடுத்து விட்டாரு. என்ன மாதிரி அடிபட்டு இருக்கும்? ஏன்னா வண்டியை ஓட்டிட்டு வந்தவரோட முகம் தான், தலை முகம் எல்லாம் தான் அந்த மீடியா வண்டியில பட்டு டமால்னு கீழே விடுறாரு. டபுள்ஸ் வேற இதுல. இந்த கொடூர கோர காட்சியை பார்த்து விட்டு விஜய் பதபதைத்து டக்குன்னு கீழே இறங்கி வந்து என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேட்கல, கீழே விழுந்தவரை தூக்கல. ஏன் தூக்கலங்க? இருங்கப்பா. பின்னாடி அடிபட்டு யாரோ ஊந்துட்டாங்களாங்க. விழட்டம் என்ன இப்போ விழட்டம் இல்லைங்க, அவங்கள போய் தூக்கணுமே. இருங்கப்பா, ஸ்கிரிப்ட் இருக்குதா? ஸ்கிரிப்ட்ல இல்லையே. இந்த நேரத்துல, இந்த இடத்துல, இந்த சமயத்துல டமால் ஒருத்தர் விழுவாங்க. விழுந்தவங்களை போயிட்டு தூக்கணும், பிலிம் காட்டணும் அப்படின்னு ஸ்கிரிப்ட்ல எதுவும் எழுதலையே. புதுச்சேரி ஸ்கிரிப்ட்ல இல்லையே. அப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பா கீழே இறங்கி வந்து தூக்க முடியாது. கீழே விழுந்தவங்க விழுந்ததாகவே இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. நீ பாட்டுக்கு விட்றா வண்டியை. ஏன்னா திருச்சிக்கு போனார் இல்லைங்களா பிரச்சாரம் பண்ணுறதுக்காக. அப்போ விஜய் போய் கொண்டு வந்த சமயத்தில் திடீர்னு ஒரு ஆணும் பெண்ணும் வண்டியில் வந்திருக்காங்க. டபுள்ஸ். பின்னாடி ஒரு பெண் உட்கார்ந்து இருந்திருக்காங்க, பெண்மணி. அவங்க வண்டி கீழே விழுந்தது. கீழே விழுந்த உடனே டக்குன்னு வண்டியை விட்டு இறங்கி என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு இறங்கி வந்து பார்க்குறாரு. ஏன்னா பாருங்க, பார்க்குற மாதிரி ஸ்கிரிப்ட்ல எழுதி வச்சிருக்காங்க. இந்த இடத்தில், இந்த நேரத்தில் திடீர்னு வண்டி ஓட்டிட்டு வந்தவங்க கீழே விழுவாங்க. விழுந்தவங்களை என்ன ஏதுன்னு இறங்கி பார்த்து பிலிம் காட்டணும் அப்படின்னு ஸ்கிரிப்ட்ல எழுதியிருந்தாங்க. அந்த ஸ்கிரிப்ட் படி விஜய் பிலிம் காட்டினாரு. ஆனா புதுச்சேரி ஸ்கிரிப்ட்ல அப்படி இல்லைங்களே. வண்டி ஓட்டின்னு வந்தவங்க திடீர்னு கீழே விழுவாங்க, விபத்து ஏற்படும், விபத்து நடந்தவங்களை தூக்கி தொட்டு என்னன்னு கேளுங்கப்பான்னு இல்லையேப்பா. ஸோ ஸ்கிரிப்ட்ல இல்லை. அதனால பாருங்க விஜய் கீழே இறங்கி வரல. அடிபட்டவங்களுக்கு என்ன ஆச்சோ யாருக்கு தெரியும்? என்ன இப்போ 2-3 நாள் ஆகட்டும், அடிபட்டவர் கெதி என்ன ஆச்சுன்ட்டு அப்புறம் பின்னாடி நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டிட்டு போறாரு. அதே ஸ்கிரிப்ட் வரிசையில் திருச்சியில் கீழே விழுந்த பெண்மணியை என்னன்னு கேட்கணும்னு எழுதி வச்சிருந்தாங்க. புதுச்சேரியில் பாருங்க, ஒரு பெண்மணி விஜயை போட்டோ எடுக்கிறதுக்காக கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க. வந்தவங்க டமாலும் கீழே வந்துட்டாங்க. விஜய் வண்டி அப்படியே நிறுத்திட்டு, ஏன்னா ஸ்லோவா தான் போயிட்டு இருக்காரு, செட்டப் பண்ணி பின்னாடி ஃபாலோ பண்ணி வர கூட்டம் ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக வண்டியை ஸ்லோவா தான் ஓட்டிட்டு போயிருக்காரு. அந்த பெண்மணி விழுந்ததை பார்த்து விட்டு டக்குன்னு இறங்கி என்னம்மான்னு கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்கலங்க? மறுபடியும் என்னப்பா இது? ஸ்கிரிப்டை புரட்டி பார்த்துட்டு இல்லை, இது போங்காட்டம். ஸ்கிரிப்ட்ல அந்த மாதிரி இல்லவே இல்லை. புதுச்சேரியில் எங்கேயுமே பாருங்க, கீழே விழுந்தவர்களை வண்டியை நிறுத்தி என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்னு ஸ்கிரிப்ட்ல எழுதலைங்க. அப்படி எழுதாத போது நான் எப்படி விசாரிக்க முடியும்? ஸ்கிரிப்ட்ல இருந்தா விசாரிப்பேன், இல்லைன்னா சும்மா வேடிக்கை தான் பார்ப்பேன். அடுத்து விஜயோட செக்யூரிட்டி பாதுகாவலர் ஒருத்தர் விஜயோட வாகனத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வராருன்ட்டு அவரை பிடிச்சி தள்ளி விடுறாரு. திடீர்னு பாருங்க விஜய்க்கு வந்தது கோவம். என்ன ஏன் தள்ளி விடுற? வரவர் வரட்டுமே, ஏன் இப்படி பண்றீங்க? ஏன்னா கூட்டம்லாம் இருக்கு இல்லைங்களா, சுத்தி கூட்டம் நிக்குது. ரெண்டாவது இவர் சேஃபா மேல நின்று இருக்காரு. அதனால பாருங்க பந்தா காட்டுறதுக்காக அந்த செக்யூரிட்டியை திட்டுறாராமா. தப்பு கிடையாது, திட்டுங்க, ஏன்பா பெரியவரை தள்ளி விட்டீங்க அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி காருக்கு மேல ஏறின ஜாம்பிஸ் கூட்டத்தை குப்பை மாதிரி அள்ளி வீசினாரு உங்க பவுன்சர். அவரையும் தடுத்து நிறுத்தல, கீழே இறங்கி வந்து ஏன் அவரை கோவப்பட்டு கத்தல? என்னையா இது? என்ன மனுஷ உயிர் அவங்களுக்கு தெரியலையா? குப்பமாக தூக்கி வீசுறீங்க, கையோ காலம் ஒஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்கெல்லாம் என்னோட வெறித்தனமான ஃபேன்ஸ் அப்படின்னு கீழே இறங்கி வர வேண்டியதானே? ஏன் வரல? குப்பை மாதிரி தூக்கி வீசுறத வேடிக்கை பார்த்து நிற்கிறீங்க. ஏன்னா பாருங்க, வெளியே இறங்கி வந்தால் அந்த கூட்டத்தால் அவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு நல்லா தெரியும். அதனால தான் பாருங்க தூக்கி வீசிட்டோன்ட்டு வேடிக்கை பார்த்துட்டாரு. இதே அவர் சேஃபா மேலே நின்றுருக்காரு, சுற்றி வேற கூட்டம் நிற்கிது. அதுக்காக கூட்டத்துக்கு மத்தியில் ஷோ காட்டுறதுக்காக, பந்தா பண்றதுக்காக என்னையா இது? ஏன் இப்படி அவரை கத்துற, தள்ளி விடுற அப்படின்னு இவர் கத்துறாராமா. இதுக்கே எப்படின்னா, ஒரு பையன் பாருங்க விஜயோட பிரச்சார வாகனத்துக்கு மேல பாஞ்சிடுறாரு. இழுத்து விடுறாங்க. ஆனா அடங்க மாட்டேனே, விஜய்க்கு கை கொடுக்காம நான் போக மாட்டேன்னு இழுத்து விட்டாலும் மேல ஏறுறாரு. சரி, இவ்வளவு சிரமப்பட்டு பிரச்சார வாகனத்துக்கு மேல பாஞ்சி வந்த அந்த பையனுக்கு கையாவது கொடுத்து அமைச்சிருக்கணும் இல்லைங்களா? கொடுக்கவே இல்லை விஜய். கை கொடுக்கறதுக்கு வராரு, ஆனா இழுத்துடுறாங்க. ஏன் இழுக்குறீங்க? நிறுத்துப்பா. ஏன் இந்த மாதிரி? ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த பையனை இப்படி தழுகுறீங்க? தப்பு இதெல்லாம். எவ்வளவு சிரமப்பட்டு மேலே ஏறி வந்திருப்பாரு. கை தானே, என்ன ஆயிட போகுது? கொடுத்து அனுப்புறேன்ட்டு கை கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? ஏன் கொடுக்கல? ஏன் பிலிம் காட்டல? ஏன்னா பாருங்க, அந்த பையனால விஜய்க்கு லாபம் கிடையாது. ஓட்டு போடுற வயசு இல்லை இல்லைங்களா? ஓட்டே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? ரிஸ்க் எடுத்து ஏன் கத்தணும்?
தூக்கி போடு அவனையும். அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டுல விஜய் கூட்டம் நடத்துறான்னு வச்சுப்போம். இந்த மாதிரி ரோட் ஷோ எல்லாம் போயினுக்காரு. விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் விஜயை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவில் திடீர்னு காவல்துறை வந்து லத்தி சார்ஜ் பண்ணா என்ன பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்க? ஐயோ, விஜய்க்கு கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து காவல்துறை ஏவல்துறையா மாறிட்டாங்களே. முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட காவல்துறை இந்த மாதிரி லத்தி சார்ஜ் பண்ணி விஜயோட ஃபேன்ஸை விரட்டுறாங்களே, துரத்தி அடிக்கிறாங்களே, இந்த மாதிரி வன்முறையில கையாளுறாங்களே அப்படின்னு என்ன மாதிரி டயலாக் எல்லாம் பேசியிருப்பாங்க. ஏன் கரூர்ல எங்க பார்த்தாலும் லத்தி சார்ஜ் பண்ணாங்க. வெறித்தனமா சுத்தி விரட்டி அடிச்சாங்க. விஜயோட துண்டு யார் கழுத்துலாம் இருக்குதோ அவங்க எல்லாம் ஒருத்தரை விட்டு வைக்காம ஓட விரட்டினாங்க, லத்தி சார்ஜ் பண்ணாங்கன்னு வேமா சூசோ இல்லாம அபாண்டமா போய் பேசினாங்க இல்லைங்களா? உண்மையிலேயே பாருங்க, லத்தி சார்ஜ் நடந்திருக்கு எங்கெங்க? புதுச்சேரியில. இதற்கு முன்பாக விஜய் புதுச்சேரிக்கு வந்த சமயத்துல எந்த புதுச்சேரி காவல்துறையை ஆஹா ஓன்னு பாராட்டினாரோ, இதை பார்த்தாத அந்த தமிழ்நாட்டில் திமுக திருந்தட்டும் அப்படின்னு சொன்னாரோ, அதே புதுச்சேரி காவல்துறை தான் பாருங்க விஜய் ரசிக சாம்பிஸ் கூட்டத்தை லத்தி சார்ஜ் பண்ணி விரட்டுறாங்க. போ பின்னாடி போ, வண்டி வருது இல்ல, இன்னும் முன்னாடி நிக்கிற வந்தன்னா அவ்வளவுதான், போ பின்னாடி. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்களும் எவ்வளவுதான் சொல்லுவாங்க, கத்துவாங்க. வேண்டாம்ப்பா அடங்குங்கப்பான்னு சொன்னாலும் அடங்க மாட்டோம்னு சொன்னா அடக்கத்துக்கு இந்த மாதிரி வழியை தான் கையாளணும். அதுக்கு தான் மறுபடியும் கேட்குறோம், தமிழ்நாட்டில் மட்டும் இந்த மாதிரி ஒரு வழியை கையாண்டு இந்த ரசிகர் சாம்பிஸ் கூட்டம் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்கப்பா, அடங்க மாட்டாங்கப்பா, ஓட விடுறாங்கப்பா நம்மளான்னு சொல்லி லத்தி சார்ஜ் பண்ணா எவ்வளவு பொங்குன்னு பொங்கல் வச்சிருப்பாங்க. ஏன் அந்த பொங்கலை புதுச்சேரியில் வைக்கல? லத்தி சார்ஜ் பண்றது ஏன் வேடிக்கை பார்த்துருக்கீங்க? ஏன்னா பாருங்க, புதுச்சேரியில் இருப்பது விஜய் கட்சியோட எஜமான கூட்டணி கட்சி. அப்படி இருக்கும்போது எஜமான எப்படிங்க எடுத்து பேசுவாங்க? எஜமான அரசாங்கத்தை எப்படிங்க விமர்சனம் பண்ணுவாங்க? பண்ணவே மாட்டாங்க. அது குறித்து பேசவே மாட்டாங்க. லத்தி சார்ஜ் தானே பண்ணிக்கங்கப்பா. லத்தி சார்ஜ் எதுக்காக பண்றீங்க? அவங்க ஒழுக்கமா இருக்கணும்னு அவங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக, ஒழுக்கமா நிக்கணுன்றதுக்காக லத்தி சார்ஜ் பண்றீங்க. அதையெல்லாம் நாங்கள் தப்பாச்சுன்னு உங்களை போய் திட்ட முடியுமாப்பா? தாராளமா ரசிகர்களை கட்டுப்படுத்துவதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக எவ்வளவு லத்தி சார்ஜ் வேணாலும் பண்ணிக்கங்கன்ட்டு அவங்களே லத்தி எடுத்து கொடுப்பாங்க. இல்லைங்க, உங்களை பார்க்கறதுக்காக நின்று ரசிகர்களை லத்தி சார்ஜ் பண்றாங்க, பண்ணட்டோம்ப்பா. இல்லைங்க, நீங்க தட்டி கேட்கல, இருங்கப்பா. தட்டி கேட்கற மாதிரி ஸ்கிரிப்ட்ல ஏதாவது இருக்குதுங்களா? புதுச்சேரி ஸ்கிரிப்ட்ல இல்லையே. இந்த இடத்தில் லத்தி சார்ஜ் நடக்கிற பட்சத்தில் டக்குன்னு நிறுத்தி நீங்க போலீஸ் எல்லாம் கத்துங்க, பிலிம் காட்டுங்க, பந்தா பண்ணுங்க அப்படின்னு ஸ்கிரிப்ட்ல எதுவும் எழுதலையே. எழுதாத போது நான் எப்படிப்பா தட்டி கேட்க முடியும்? நீ பாட்டுக்கு வண்டி ஒரு பக்கம் ஓடட்டும், நீங்க பாட்டுக்கு லத்தி சார்ஜ் பண்ணிக்கங்கப்பா. விஜய் பிரச்சார வாகனத்தில் நின்று கொண்டு ரோட் ஷோ போற மாதிரி போயினுக்காரு. அப்ப வழக்கம் போல பாருங்க, துண்டு மாலெல்லாம் பறந்து வரதுக்கு நடுவுல திடீர்னு ஏதோ ஒரு பெரிய குண்டு மாதிரி குண்டா பறந்து வருது. விஜய் அதிர்ச்சி ஆகிறாரு. என்னப்பா இது, இவ்வளவு பெருசா ஏதோ பறந்து வருது, என்ன இது அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளே பறந்து அந்த பக்கம் போயிடுது. இப்ப இதே மாதிரி ஒரு சம்பவம் புதுச்சேரியில் விஜய் வாகனத்தின் மீது விஜயை நோக்கி திடீர்னு ஏதோ ஒன்று புதுசா குண்டா வந்து விழுந்தா மாதிரி தமிழ்நாட்டில் வந்து விழுந்திருந்தா என்ன சொல்லுவாங்க? ஐயோ, விஜய்க்கு கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து ஆட்களை செட்டப் பண்ணி திமுக உள்ள ஆட்களை அனுப்பி குண்டாசை இறக்கி ஏதோ விஜயை கொல்வதற்காக சதி நடந்திருக்கு. பலமான ஏதோ ஒரு ரொம்ப வெயிட்டான இரும்பு குண்டு தூக்கி விஜய் மீது வீசப்பட்டிருக்கு. அது விஜய் தலைமையில படணுன்றதுக்காக திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க. ஆனா குறி தவறிச்சு, விஜய் நகர்ந்துட்டார் பின்னாடி. அதனால பாருங்க, அவர் மீது அந்த குண்டு வந்து விழலன்ட்டு என்னென்ன பேசியிருப்பாங்க. இப்ப மட்டும் ஏன் அமைதியாகிறாங்க? ஏன்னா விழுந்தது புதுச்சேரி இல்லைங்களா? விஜய் கட்சியோட எஜமானர்கள் இருக்கிற ஆட்சியில இருக்கிற இடம். அப்படி இருக்கும்போது என்ன பேசுவாங்க? என்னப்பா அது, என்ன வந்து விழுந்திருக்கு? சி, பூசணிக்காய் வந்து விழுந்திருக்கு. விஜய் மீது அளவு கடந்த திருஷ்டி படர்ந்திருக்கு. அந்த திருஷ்டியை போக்குவதற்காக யாரோ ஒரு ரசிகர் பாருங்க பூசணிக்காய் வச்சு சுத்தி உடைச்சி அந்த திருஷ்டியை போக்குவதற்காக பாதி பூசணிக்காய் தூக்கி மேலே வீசியிருக்காங்க. இது திருஷ்டி எடுப்பதற்காக வீசப்பட்ட பூசணிக்காய். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதே மட்டும் தமிழ்நாட்டில் நடந்திருந்தா விஜய் மீது ஏதோ ஒரு மர்ம பொருளை வீசி கொலை செய்வதற்கு முயற்சி நடந்திருக்கு. இது என்னன்னு தெரியாம இதற்கு பின்னணியில் மூளையாக இருந்து செயல்பட்டவர்கள் யாருன்னு கண்டுபிடிக்காம நாங்கள் இங்கிருந்து நகர மாட்டோம், இங்கேயே உட்காருவோம், போராட்டத்தில் இறங்குவோம், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம். வேமா சூசோ இல்லாம ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பாக ஆதவஜில சொன்னாங்க, இவங்களே ஆட்களை செட்டப் பண்ணி பாட்டில வீசத்துக்கு ஆட்கள் எல்லாம் இறக்கி, இதுக்கு காரணம் திமுக. இதற்கு மூளையாக இருந்து செயல்பட்டவர்கள் யாருன்னு கண்டுபிடிக்காத வரைக்கும் நான் ஓய மாட்டேன், ஒதுங்க மாட்டேன்னு சொன்னார் இல்லைங்களா? அதே மாதிரி கத்தின்னு இருப்பாங்க. ஆனால் நடந்தது புதுச்சேரிதால கப் சிப் கப். தமிழ்நாட்டில் விஜய் பிரச்சாரத்துக்கு எங்கெல்லாம் போறாரோ, போன இடமே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில இடங்கள் தான். அப்படி போற எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் பாருங்க ஒரே மாதிரியான கூட்டம். ஒரு 1000, 1500, 2000 டூ வீலர்ல இருந்து ஒரு 500-1000 பேர் ஓடி வர கூட்டம். அது பெர்மனண்டா எல்லா இடத்துக்கும், எந்த இடத்துக்கு போனாலும் அந்த வண்டியை சுத்தியே இருப்பாங்க. அது வேற எந்த கூட்டமும் கிடையாது, தானா சேர்ந்த கூட்டம்லாம் கிடையாது. இவங்க பெர்மனண்டா செட்டப் பண்ணி வச்சுக்கிற கூட்டம். இத்தனை கிலோமீட்டர்ல இருந்து இத்தனை கிலோமீட்டர் வரைக்கும்
வரத்துக்கு எவ்வளவுன்ற ரேட் பேசி செட்டப் பண்ணி வச்சுக்கிற கூட்டம். இந்த கூட்டம் எங்கேயுமே எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ற மாதிரி புதுச்சேரியிலையும் பாருங்க வழக்கம் போல அதே டூ வீலர் கிரௌடு ஃபாலோ பண்ணுது. தமிழ்நாட்டில் விஜய் வாகனத்தை சுத்தி எவ்வளவு டூ வீலர் ஃபாலோ பண்ணாலும் ஒழிஞ்சி போட்டோம் போனா போட்டோம்னு விட்டுடுறாங்க காவல்துறை. ஆனா புதுச்சேரியில் அப்படி இல்லைங்களே. துரத்தி ஓடி ஓடி விஜய் வாகனத்தை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அந்த டூ வீலரோட சாவியெல்லாம் பிடிங்கிறாங்க பாருங்க. சொன்னா கேட்க மாட்டீங்களாயா, எவ்வளவு சொன்னாலும் அடங்க மாட்டீங்களாயா. இப்பதான் 2 பேர் கீழே விழுந்து மூஞ்சி முகரெல்லாம் பேத்துனுங்கிறாங்க. மறுபடியும் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வண்டியை ஃபாலோ பண்ணிட்டா போகிறீங்க. அடங்க மாட்டீங்களே, அடக்கரம் பாருங்கன்னு சொல்லி தான் சாவியெல்லாம் பிடுங்குறாங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்க, என்னையா என்ன எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா, அடங்க மாட்டியா, ஏன் ஃபாலோ பண்ணிட்டு போற, விடமாட்டேனேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் காவல்துறையெல்லாம் இந்த சாவியெல்லாம் வாங்கியிருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, என்னன்னு கத்தியிருப்பாங்க. ஐயோ, விஜய்க்கு கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து பொறாமப்பட்டு திமுக ஏவல்துறை இந்த மாதிரி பண்றாங்களே, அக்கிரமத்துக்கு அநியாயத்துக்கு முதல்வர் அவர்கள் ஃபோன் போட்டு தான் இந்த சாவியெல்லாம் பிடுங்கப்பட்டிருக்கு. உடனடியாக எங்களுக்கு நீதி கிடைக்கணும், இல்லைன்னா நாங்கள் ரோட்லயே பட்டு போன்ட்டு எவ்வளவு புரண்டிருப்பாங்க. அப்போ புதுச்சேரியில் மட்டும் ஏன் அமைதியாகிறாங்க? எவ்வளவுதான் வண்டி சாவியை விஜய் வாகனத்தை ஃபாலோ பண்ற வண்டி சாவியெல்லாம் பிடுங்கினாலும் சும்மாவே இருக்கிறாங்க. விஜய் கட்சியோட எஜமானர்கள் ஆட்சியில் இருக்கிற அந்த இடத்துல பேசுவாங்களாப்பா? கப் சிப் சிப் கப். வின்னர் படத்துல கைப்புள்ளன்ற ஒரு கதாபாத்திரத்துல வடிவேல் நடிச்சிருப்பார் இல்லைங்களா? அடடா, கைப்புள்ள வண்டி எடுத்துன்னு போயிட்டாரப்பா, இன்னைக்கு எத்தனை தலை உருள போகுதோ, இன்னும் என்னென்ன பிரச்சனை நடக்க போகுதோன்னு சொல்லுவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க. விஜயோட பிரச்சார வாகனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போற இந்த வாகனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் லெஃப்ட்லயும் ரைட்லயும் எத்தனை உயிர்கள் பலி வாங்க போகுதோ, இந்த பொணந்தின்னியோட வண்டி எத்தனை உயிர்களை இன்னும் காவு வாங்க போகுதோ அப்படின்ற ஒரு குரல் தான் பாருங்க தமிழ்நாடு முழுக்க விஜயோட பிரச்சார வாகனம் ஸ்டார்ட் பண்ணாலே ஒலிக்க தொடங்கும். விஜய் போற எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு உயிர் பலி வாங்காம அவர் போகவே மாட்டாரு, திரும்ப வரவே மாட்டாரு. எங்கேயாவது நீங்க ஏதாவது ஒரு உயிரை பலி கொடுத்தாதான் உங்களுக்கு வெற்றி கைக்கு கிட்டோன்னு யார் எழுதி கொடுத்தாங்களோ, யார் சொல்லி கொடுத்தாங்களோ, யார் ஜோஷியம் சொன்னாங்களோன்னு தெரியாது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. இப்போ கூட பாருங்க, புதுச்சேரிக்கு போற எல்லா இடத்துலையும் பாருங்க விபத்துக்கு மேல விபத்து. வரிசையா வண்டிங்க விழுது, வரிசையா வண்டியை போட்டு கீழே விழுறாங்க, வரிசையா விபத்து நடக்குது. ஆனா விஜய் திரும்பி பார்ப்பாரா? பார்க்க மாட்டேனே. ஸ்கிரிப்ட் இருந்தா பார்ப்போம்ப்பா. ஸ்கிரிப்ட் இல்லாத பட்சத்துல நான் எப்படிப்பா இறங்கி பார்க்க முடியும், பேச முடியும்? எல்லாத்துக்கும் ஸ்கிரிப்ட் இருக்கணும், ஸ்கிரிப்ட்ல அது இருக்கணும். இருந்தா மட்டும்தான் நான் நிமிர்ந்து பார்ப்பேன், இல்லைன்னா நிமிர்ந்தே பார்க்க மாட்டேனே. புதுச்சேரியில் அவர் பேசினார் நேத்து. இதற்கு முன்பாக பேசின எல்லா இடத்தையும் தூக்கி சாப்பிட்டாரு. அப்பவாது அக்கம் பக்கத்துல கொஞ்சமாவது நிமிர்ந்து பார்ப்பாரு ஸ்கிரிப்டை விட்டுட்டு. புதுச்சேரியில் அப்படி கிடையாது. ஸ்கிரிப்ட்ல முழுகிட்டாரு. என்ன ஏதுன்னு அக்கம் பக்கம் பார்க்கவே இல்லை, முழுசா பாருங்க ஸ்கிரிப்டை பார்த்தா பேசினுக்காரு. இப்போ சினிமா ஷூட்டிங் ஆகிருந்தா கூட ஏதாவது ஒரு லாங்கான டைலாக் வர பட்சத்துல ஹீரோ பார்க்காமலாம் பேச மாட்டாரு, கேமராவை பார்த்து நடிச்சுட்டு இருப்பாரு, ப்ராம்ப்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க பின்னாடி. லாங் டைலாக் எதுவாக இருந்தாலும் ப்ராம்ப்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சினிமாவாக இருந்தால் கூட ப்ராம்ப்டிங் பண்ணலாம். இப்போ விஜய் கிட்ட ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாங்க, இதுதான்ப்பா நீங்கள் புதுச்சேரியில் போய் பேசணும்னு சொல்லிட்டு. ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக நல்லா பார்த்து படிச்சாது மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதுன்னு. அட மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஸ்கில்ஸ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ட்ரைனிங்காவது எடுத்துருக்கலாம் இல்லைங்களா? 8 கோடி மக்கள் என் பின்னாடிக்கிறாங்க, பாட்டெல்லாம் எழுதிருக்காரு. தன்னந்தனி ஆளு, ஆனா கொஞ்சம் திரும்பி பாரு எனக்கு பின்னாடி 8 கோடி பேரு அப்படின்னு ஏமா சூசோ இல்லாம அவ்வளவு பாராட்டி தள்ளின்னு பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு. இப்போ 8 கோடி மக்களுக்கு தலைவனாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த தலைவனோட லட்சணம் எப்படி இருக்கணுங்க? நான் தன்னந்தனி ஆளு, நீ நம்ம பாரு, கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு, மிரல போது ஸ்டேட்டு எங்க விசிலு சத்தம் கேட்டு, நல்லவங்க வாழ நீ விசிலு கடி ஓட்டு. 8 கோடி மக்களை ஆட்சி செய்து தமிழ்நாட்டை வழி நடத்தணும்னு சொல்ற அந்த வழிகாட்டியாக இருக்கிற தலைவன் மக்கள் பிரச்சனையை ஆழ் மனசுக்குள்ள இருந்து பேசணும். ஆனா தன்னைத்தானே 8 கோடி மக்களோட தலைவன் நான் தான் தனக்கு தானே பில்டப் பண்ணிருக்கிற விஜய் எப்படி இருக்காருங்க? ஸ்கிரிப்டை விட்டுட்டு நிமிர்ந்து கூட பார்க்கல அவரு. உங்களோட தேவைகள் நிறைவேற நம்ம டிவிக்கே துணை நிற்கும் இந்த விஜய், உங்க விஜய் உங்களுக்கு துணையா இருப்பான். தமிழ்நாட்டில் நம்ம டிவிக்கே ஆட்சி தான் அமையும், அதே மாதிரி புதுச்சேரியிலும் நம்ம டிவிக்கே ஆட்சி தான் அமையணும். இதுக்கு பேரு வழிகாட்டி கிடையாது, ஸ்கிரிப்ட் காட்டி. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே முன்ன பின்ன பார்க்காம கூட ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்பாக கூட பார்த்து அதுல என்ன இருக்குன்னு தெரியாம ஸ்கிரிப்டை பார்த்து அப்படியே மாந்தி எடுத்து வைக்கிற ஸ்கிரிப்ட் காட்டி. சரி, ஸ்கிரிப்ட் காட்டியா இருக்கிறாரு, அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே பார்த்து கரெக்டா தானே படிக்கணும். ஆனா வேட்பாளர் பேரை ஏன் மாத்தினாரு? தொகுதி திரு செல்வம் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை தயவு செய்து. புதுச்சேரியில் பிஸ்கேஜேபி கட்சியோட மணவெளி என்கின்ற தொகுதியின் வேட்பாளரும் சபாநாயகருமான செல்வம் என்பவர் பெயரை சொல்லி ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாரு. விஜய்க்கு பக்கத்துல நிக்கிற
டிவிகே கட்சியோட வேட்பாளர். ஐயா ஐயா, என் பேரு செல்வம் இல்லையா, என்னையா பேரை மாத்தி சொல்றீங்க? ராமு 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 அவமானம், அவமானம். இதற்கு முன்பாக எந்த தலைவருக்கும் கிடைக்காத வெற்றிகரமான அவமானம். ஒரு வேட்பாளர் பேரு கூட பாருங்க அந்த கட்சியோட தலைவனுக்கு தெரியாம அந்த கட்சி தலைவனுக்கு வேட்பாளர் ஞாபகப்படுத்துறாரு. ஐயா என் பேரு செல்வம் இல்லையா, ராமு ஐயா என் பேரு. மறுபடியும் ராமுன்னு சொல்லி ஓட்டு கேளுங்க ஐயா. ஓட்டை மாத்தி போட்டுற போறாங்க ஐயா. நீங்க ஓட்டு கேட்டது பிஸ்டேஜேபி கட்சியோட வேட்பாளருக்கு ஐயா, அவர் தான் ஐயா செல்வம். அப்படியாப்பா, ராமுவாப்பா, சாரி, ராமு ஓட்டு போட்டுருங்கப்பான்னு மறுபடியும் கேக்குறாரு. ராமு, மிஸ்டர் ராமு, இவருக்கு உங்க ஆதரவை கொடுங்க. வெற்றியடை செய்யணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். சரி, இப்போ ஒரு வேட்பாளர் பெயரை ஓகே டங்கு ஸ்லிப்பாகி மாற்றி பேசிட்டேன்ப்பா, மாற்றி சொல்லிட்டேன்ப்பா. அந்த இடத்துல நம்ம கட்சியோட வேட்பாளர் பெயரை லிஸ்ட்ல பார்த்தேன் நான், செல்வம்னு இருந்தது. அதே ஞாபகத்தில் உங்க பேர் செல்வம்னு மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு செல்வம் பெயர், செல்வம் என்கின்ற ஒரு பெயர் டிவிகே கட்சியோட வேட்பாளராக இருந்தால் கூட ஓகே, மாற்றி சொன்னது கூட ஓகே அக்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விஜய் டிவிகே கட்சியோட வேட்பாளர் பெயர் எதுவுமே செல்வம்னு இல்லைங்களே. செல்வம் என்கின்ற ஒரு பெயரே விஜய் கட்சியோட வேட்பாளர் பட்டியலில் புதுச்சேரியில இல்லாத போது அந்த செல்வம் என்கின்ற பெயர் எங்கிருந்து வந்தது? பிஸ்கேஜேபி கட்சியிலிருந்து வந்தது. இதற்கு முன்பாக ஒரு கட்சியோட தலைவருக்கு தன் கட்சியோட வேட்பாளர் பெயர் தெரியாம பிரச்சாரம் பண்ணதை நம்ம எங்கேயா பார்த்துருப்போமா? முதல் முறையாக பார்க்கிறோம். இப்ப புரியுதுங்களா? உங்களை லாஜிக் இல்லாம தற்கூரின்னு சொல்ல, லாஜிக்கோடு தான் தற்கூரின்னு சொல்றாங்கன்ட்டு. அதுக்காக மட்டும் உங்களை லாஜிக்கா தற்கூரின்னு சொல்லல. இந்த ரேஷன் கடையை குறித்து முதல்ல புதுச்சேரிக்கு விஜய் வரும்போது சொன்னாரு, ரேஷன் கடையே இல்லாத ஒரே ஒரு இடம் புதுச்சேரி தான்ட்டு. நான் அந்த மாதிரி ரேஷன் கடையே இல்லைன்னு சொல்லும்போது என்ன விமர்சனம் பண்ணீங்களே, நான் தப்பா சொன்னதா கூட எடுத்துக்கோங்க. ஆனா விகடனோட வெப்சைட்ல எழுதப்பட்டதாக சொன்னாரே. நான் போன முறை பாண்டிச்சேரி வரும்போது அந்த ரேஷன் கடை பிரச்சனையை பத்தி நான் ஒன்னு சொல்லியிருந்தேன். அப்படியே ஒரு வாதத்துக்கு நான் தெரியாம சொன்னேன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா விகடன் வெப்சைட்ல ஒரு நியூஸ் போட்டாங்களே, அதுல என்ன சொன்னாங்க? சுமார் 15 வருஷத்துக்கு முன்னாடியே ரேஷன் கடைகள்ல கோதுமை, மைதா, சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களோட விநியோகம் நிறுத்தியாச்சு. சிகப்பு அட்டைக்கு 20 கிலோ, மஞ்சள் நிற அட்டைக்கு 10 கிலோன்னு அரிசி மட்டும் இலவசமா வழங்கப்பட்டு வந்துச்சு. அதுவும் கடந்த 2016ஆம் ஆண்டு கவர்னராக இருந்த கிரண்பேடி அவர்கள் அரிசி கொள்முதல்ல மிகப்பெரிய முறைகேடு நடக்கிறதா சொல்லி அரிசிக்கு பதிலா பேங்க் அக்கவுண்ட்ல மக்களுக்கு பணம் போடுறதுக்கு உத்தரவு போட்டாங்க. ரேஷன் கடைன்னு ப்ராப்பரா இருந்த இடத்துக்கு வருஷ கணக்கா வாடகை தரல. அதனால அந்த பில்டிங் ஓனர்ஸ் கடையை பூட்டிட்டாங்க. அங்கங்க ஸ்கூல்ல வச்சுதான் அரிசி மட்டும் தர்றாங்க. அது கூட இப்பதான் கொஞ்ச காலமா தர்றாங்க. அதை விட இன்னொன்னும் சொல்லி இருந்தாங்க, ரேஷன் கடை ஊழியர்களுக்கு 5 வருஷமா சம்பளமும் தரலன்னு சொல்லி இருந்தாங்க. விஜய் தெரியாம சொன்னாருன்னு மினிஸ்டர்ஸ்ல இருந்து கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல. இப்போ விகடன் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு அந்த மாண்புமிகு மனிதர்கள் கொஞ்சம் பதில் சொல்ல முடியுமா? இவ்வளவு டீடைல்டா, இவ்வளவு விபரமா, இவ்வளவு அழகா தெளிவா தான் நீங்க அப்படியே புட்டு வச்சீங்களாப்பா. நீங்க புதுச்சேரியில் முதல்ல விசிட் பண்ண சமயத்துல ரேஷன் கடையை குறித்து என்னன்னு சொன்னீங்க? இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். இதுதான் சொன்னாரு. அன்றைக்கு பேசியதற்கு இன்றைக்கு பதிலடி கொடுக்கிறாருன்னா பாத்துக்கோங்க எவ்வளவு வேகமான தலைவராக இருக்கிறார் என்று. சிறுபான்மையினர் என்கின்ற வார்த்தையை கூட பாருங்க, ஸ்கிரிப்ட பார்த்தாங்க படிக்கிறாரு. சிறுபான்மை சகோதரர்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு வேணும். சிறுபான்மை வேஷம் போடுற கூட்டணியும் நம்பாதீங்க, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கூட்டணியையும் நம்பாதீங்க. இந்த லட்சணத்துல சம்பந்தம் இல்லாம அங்க போயும் பாருங்க திமுகவை திட்டினுக்காரு, திமுகவையும் காங்கிரஸையும் திட்டினுக்காரு. இந்த தீய சக்தி திமுக இருக்கிற உடஞ்சி ஓட்டலான காங்கிரஸ் கூட்டணியும் வேணாம், பிஜேபி இருக்கிற கூட்டணியும் வேணாம். மக்களுக்கு விரோதமான ஆளுங்களோட கூட்டணி அமைச்சா மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? அதை இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு உணர்த்தியே ஆகணும். அதனால மக்களுக்காக மக்களோட மக்களா நிக்கிற நம்ம வெகுஜன மக்களை மையமாக வச்சு இருக்கிற நம்ம தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களுக்கு எங்க இருக்கிறாங்க புதுச்சேரியில் திமுகவும் காங்கிரஸும் எந்த இடத்துல கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க? அங்க இருக்கிறது பிஸ்கேஜேபி கட்சி, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருக்குது. அவங்கள தான் நியாயமா திட்டணும், அவங்கள தான் விமர்சனம் பண்ணணும். பண்ணுவோமா? எங்கேயாவது ஒரு ஓரமா ஒரு இடத்துல பிஸ்கேஜேபி கட்சி கூட்டணின்னு சொல்லுவோமே தவிர என்ஆர் காங்கிரஸ்ன்ற வார்த்தை கூட வாயில வராது. ரங்கசாமி முதல்வர் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்னு விஜய், இன்னொன்னு ரங்கசாமி. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு என்ஆர்சி. சொல்லுங்க, கத்த வேண்டிதானே. அதை விட்டு அங்க போய் வேமா சூசோ இல்லாம காங்கிரஸையும் திமுகவையும் திட்டினுக்காரு. இந்த லட்சணத்துல நல்லாட்சி மலர்ந்துட
டிவிகே கட்சிக்கு ஓட்டு போடணுமா? டிவிகே கட்சிக்கு ஓட்டு போடுற அளவுக்கு நீங்க என்னப்பா செஞ்சு கீழ்ச்சிருக்கீங்க? ஒரே ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு வரி பிரச்சனையை கூட பாருங்க, பேப்பரை பார்த்து படிக்காம நிமிர்ந்து உங்களால பார்த்து பேச முடியல. எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடணும்ட்டு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க, ஆனா கேட்கக்கூடாது. ஏன்னா ஏன்னே கேட்கக்கூடாதுப்பா. நான் தன்னந்தனி ஆளு. ஆஹா. நான் தன்னந்தனி ஆளு, நீ ஏளனமா பாரு, கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு. தமிழ்நாட்டில் இருக்கதே ஒட்டுமொத்தமாகவே 8 கோடி பேர் தான். அந்த 8 கோடி பேரும் விஜயை ஃபாலோ பண்ற ரசிகர்களாப்பா. அந்த 8 கோடி பேரும் உங்க வண்டி வரும்போது இப்படிதான் வந்து விழுறாங்களாப்பா, வேமா சூசோ இல்லாம பாஞ்சு கடிச்சு கொதறதுக்காக. உங்க கேவலமான ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டத்தோட ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களான 8 கோடி பேரை சேர்க்காதீங்க. ஏன்னா தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் அறிவார்ந்த தமிழ் சமூகத்தில் வாழுகின்ற மக்கள் வேறு. உங்களை ஃபாலோ பண்ணி கடிச்சு கொதறுகிற இந்த ஜாம்பிஸ் கூட்டம் வேறு. ஸோ நீங்க இனிமேல் எங்க போனாலும் ரசிகர்கள்னு சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆனா ஒட்டுமொத்தமான 8 கோடி மக்கள்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் பாருங்க, நீங்க அதிகப்படியான விமர்சனத்துக்குள்ளாவீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா ரசிகர்கள் வேறு, தமிழ்நாட்டு மக்கள் என்பது வேறு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த அநியாய அக்கிரமங்களை குறித்து முக்கியமா பாருங்க, உலக மகா பொணந்தின்னியை குறித்து ஸ்கிரிப்ட் காட்டி தலைவனாக இருக்கிற இந்த ஸ்கிரிப்ட் காட்டியை குறித்து கண்டிப்பா உங்க கருத்துக்களை தவறாம பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி.